போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க அதிகாரிகள் தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவருக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய நண்பர்கள், உறவினர்களை விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வர போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். முழு விவரங்களையும் வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த விவகாரத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வேற என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? விவரங்கள் என்ன? டெல்லியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தம் 50 கிலோ விலை உயர்ந்த போதைப் பொருட்களை டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து இதில் தமிழகத்தை சேர்ந்த 3 நபர்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்திய விசாரணையில கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 2000 கோடிக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை நாங்கள் புழக்கத்தில் விட்டு விற்பனை செய்ததாக அந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர்கள் தெரிவித்தனர். இந்த அதிர்ச்சிகரமான தகவலில் இந்த போதைப் பொருட்களை கடத்திய தலைவன் சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பதும் அவரது சகோதரர்கள் 7 பேர் என்பதும் என 3 பேரை அவர்கள் கை காட்டி இருந்தனர். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 2000 கோடி மதிப்புக்கும் மேலான இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்தது விசாரணை தொடர்பாக விசாரணை நடத்தியதுல ஜாஃபர் சாதிக் என்பவர் திமுக நிர்வாகி என்பதும் அவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்து வருவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. மேலும் அவரது சகோதரர் அரசியல் பிரமுகர் மற்றும் அவரது மற்றொரு சகோதரர் மைதீன் மற்றும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் வரது தொடர்புடையாக கூறப்பட்ட நிலையில திமுகவில் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் இவர் நீக்கப்பட்டார் ஜாஃபர் சாதிக் என்பவர். தொடர்ச்சியாக இவரை தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக தேடி வரும் நிலையில இவர் உடனடியாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என நேற்று அவரது வீட்டிற்கு சென்று போதைப் பொருள் அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய நோட்டீஸை ஒட்டி சென்றனர். இருப்பினும் தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக் உட்பட அவரது சகோதரர்கள் 3 பேர் தலைமறைவாக இருந்து வருவதால் அவரை பிடிப்பதற்காகவும் சென்னையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முகாம் இட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக அவரது செல்போன் மற்றும் அவரது இருப்பிடம் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில போதைப் பொருள் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போதைப் பொருள் அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிற தகவல் என்னவென்றால் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு யார் அடைக்கலம் கொடுத்தாலும் அவர்களும் இந்த போதைப் பொருள் வழக்குல சேர்க்க திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக அவரது செல்போன் டவரை பயன்படுத்தியும் அவரது உறவினர்கள் மற்றும் சென்னையில் மயிலாப்பூர் உட்பட பல்வேறு இடங்களில் அவர் தகுந்த வீடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரிடம் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டிருப்பதும் அவர் தொடர்பில் யார் யார் உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்தும் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில தற்போது போதைப் பொருள் அதிகாரிகள் ஈடுபடுத்தி வருகின்றனர். குறிப்பாக இவர் தொடர்ச்சியாக இவர் தலைமறைவாக இருப்பதால் சென்னையிலும் பல பேரிடம் இவர் போதை பொருள் சப்ளை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர்ல சமீபத்தில் சிக்கிய நைஜீரியர்கள் உட்பட 7 பேரிடமும் இவர் தான் போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் மத்திய போதைப் பொருள் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர் எங்குள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சேகரித்து அவரை முழு முனைப்புடன் கைது செய்யும் நடவடிக்கையில போதைப் பொருள் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.